சொந்த வீடு வாங்கணும்னு ஆசையா? வாங்குன நிலத்துல ஏகப்பட்ட பிரச்சனையா? கவலைய விடுங்க. 2000 வருஷ பழமையான ஒரு ரகசிய பரிகார தலம் திருச்சியில இருக்கு. எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சு சம்பாதிச்சாலும் ஒரு சின்ன சொந்த வீடு கூட அமையலன்னு ஏங்குறவங்களுக்கும், வாங்குன இடத்துல வாஸ்து தோஷம், பங்காளிகள் பிரச்சனைன்னு தவிக்குறவங்களுக்கும் இந்த இடம் ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். அதுதான் திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கத்தை தாண்டி சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய புகழ்பெற்ற மண்ணச்சநல்லூர் ஸ்ரீ பூமிநாத சுவாமி திருக்கோயில். வரலாற்று பக்கங்கள்ல மண் அரக்கநல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊருதான் காலப்போக்குல மருவி மண்ணச்சநல்லூர் ஆகிடுச்சு. பேருக்கு ஏத்த மாதிரியே இது மண்ணுக்குரிய ஒரு சிறப்பு வாய்ந்த தலம். பஞ்சபூதங்களுக்கு தலைவனான ஈசன் இங்க பூமிக்குரிய நாயகனாக பூமிநாத சுவாமி என்ற திருநாமத்தோட கீழ்திசை நோக்கி கம்பீரமா வீற்றிருக்கார். அர்த்த மண்டபத்தை தாண்டி உள்ளே இருக்கிற கருவறையில ஈசன் ஒளிபடாத மூர்த்தமாய் சுயம்பு லிங்கமா கொஞ்சமா சாய்ந்த கோலத்துல பாத்துக்கிட்டே இருக்க தூண்டும் பேரழகோட நமக்கு காட்சி தர்றார். இந்த ஈசனை மனமுருகி வழிபட்டுதான் பூமாதேவியே நம்ம எல்லாரையும் தாங்குற மாபெரும் சக்தியை பெற்றதா தல வரலாறு சொல்லுது. அது மட்டுமில்லாம அகத்தியரோட சாபத்தை பெற்ற தேவேந்திரன் இங்க வந்து ஈசனை ஆராதிச்சுதான் தன் பாவ விமோசனம் அடைஞ்சிருக்கான். அகத்திய மாமுனிவர் தன்னுடைய நூல்ல 16 விதமான தோஷங்களை விலக்கி நலம் அருளும் தெய்வமா இந்த பூமிநாத சுவாமியை குறிப்பிட்டு சிறப்பிச்சிருக்கார். இங்க மகாமண்டபத்தை தாண்டி உள்ளே போனா வலது புறம் அன்னை ஸ்ரீதர்மசம்பர்த்தினி அப்படிங்கிற அறம் வளர்த்த நாயகி தனி சந்நிதியில தென் திசை நோக்கி நின்ற கோலத்துல தரிசனம் தர்றாங்க. அம்பாள் சந்நிதிக்கு முன்னாடி ஸ்ரீமகாமேருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட இன்னொரு அபூர்வமான அமைப்பு என்னன்னா, கொடிமரத்தோட வடகிழக்கு மூலையில இருக்கிற நவகிரக சந்நிதியில ராகு மற்றும் கேது கிரகங்கள் மனித உருவத்துல அருள்பாலிப்பதுதான். ரியல் எஸ்டேட், விவசாயம், வீடு வாங்குறது, விக்கிறது, வாஸ்து தோஷம் நீங்குறதுன்னு பூமி சம்பந்தமான எல்லா குறைகளையும் தீர்க்குற ஒரு அற்புதமான பரிகார பூஜை இங்க நடக்குது. நீங்க வாங்கவோ விற்கவோ நினைக்கிற இடத்தோட வடகிழக்கு மூலையில இருந்து ஒரு நல்ல நாள்ல புதன் ஹோரையில கொஞ்சம் மண்ணை எடுத்து மஞ்சள் துணியில கட்டி கோயிலுக்கு எடுத்துட்டு வரணும். முதல்ல கொடிமர விநாயகருக்கும் அப்புறம் அம்பிகைக்கும் தலா 2 தீபம் ஏத்திட்டு பூமிநாத சுவாமிக்கும் 2 தீபம் ஏத்தி அந்த மண்ணை ஈசன் மேல வெச்சு அர்ச்சனை பண்ணி வாங்கிக்கணும். கோயிலை ஒருமுறை வலம் வந்து அந்த மண்ணை தல விருட்சமான வில்வ மரத்தடியில போட்டுடணும். 2வது முறை வலம் வரும்போது இன்னொரு தல விருட்சமான வன்னி மரத்தடியில இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த மஞ்சள் துணியில கட்டிக்கணும். 3வது முறையா கோயிலை சுத்தி வந்து வணங்கிட்டு அடுத்த நாள் காலை புதன் ஹோரையில நீங்க முதல்ல மண் எடுத்த இடத்திலேயே இந்த வன்னி மரத்து மண்ணை போட்டு தூப தீபம் காட்டி வழிபடணும். அப்புறம் அந்த மஞ்சள் துணியில ஒரு நாணயத்தை முடிஞ்சு பூஜை அறையில வச்சுடுங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறினதும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செஞ்சு அந்த நாணயத்தை காணிக்கையா செலுத்துறதுதான் இந்த தலத்தோட சிறப்பு பரிகாரம். காமிகாகம முறைப்படி தினமும் 4 கால பூஜைகள் நடக்கிற இந்த ஆலயத்துல வைகாசி மாத தேரோட்டம் ரொம்ப விமர்சையா நடைபெறும். முழு நம்பிக்கையோடு இங்க வந்து வேண்டிக்கிட்டா உங்க நில பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.